தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தரமான மாசான ஒரு ரிலீஸா இருக்கு. ஜனவரி அதாவது வந்து பொங்கல் அன்னைக்கே ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு மாசான ஒரு ரிலீஸ் இருந்திருக்காது. இப்ப வந்து தளபதி வந்து ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனது வந்து ஒரு சம்பவமா இருக்கு. இந்த வீடியோ வந்து தளபதி ரசிகர்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாருங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன், இப்ப ஜூலை 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்க. ஏப்ரல் 23, ஜூலை 23 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி இழுத்து எப்படா ரிலீஸ் ஆகும், இந்த படத்தை வந்து இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களேன்னு பேசி இவ்வளவு பிரச்சனைலாம் இருந்து தாண்டி இந்த படம் வரும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிலீஸா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு டைம்ல வந்திருக்கு. இந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு போல இருக்கு. அந்த படத்துக்கான ஒரு சரியான டேட்டுங்கிறது இதுதாங்கிறது நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா அப்ப ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த வசனங்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் நடக்குமா நடக்காதானே தெரியல, இப்படிலாம் வச்சிருக்காங்க, ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சீன்லாம் பார்க்கும்போது, இந்த படத்துல வர வசனங்கள்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அச்சுவினோத் வந்து செம்மையா பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். வேற ஒரு புது கதையை வந்து கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு நம்ம ரசிச்சிருப்போமான்னு தெரியாது. இது வந்து ஒரு ரீமேக் படமா இருந்தாலுமே அந்த படத்தை அப்படியே காப்பி அடிக்காம நம்ம அச்சுவினோத் அவர்கள் வந்து சூப்பரா வந்து ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காரு, ஒரு அர்த்தங்களை உருவாக்கி இருக்காரு. அது வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த படத்துல இருந்த அந்த பில்டப்ங்கிறது ஓவரா இருக்கும். பாலையாவோட படங்கிறது பாலையா அவர்களோட படம், அவரோட யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கும். அப்படி இல்லாம அந்த படத்தை அப்படியே தளபதி விஜய் அவர்களுக்கு மாத்தினதுங்கிறது சூப்பரா இருக்குங்க. அது இல்லாம இன்டர்வல்ல வர ஃபைட் சீன் எல்லாம் வந்து ஒரு தரமான ஃபைட் சீன் சொல்லலாம். ஏன்னா ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தான் வேணும். நார்மலா வந்து வெறும் கருத்து சொல்ற படம், ஒரு நார்மலான ஒரு படம் பண்ணிடலாம், ஒரு நல்ல படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நல்ல படம் தான் இவங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போவாம ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு மாஸ் படம் ஒரு ரசிகர்களுக்காக கொடுத்தது சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல, அதுலயும் ஒரு கருத்து வச்சு அதுலயும் பெண்களுக்கான ஒரு விஷயத்தை வச்சாரு பாத்தீங்களா, அதுதான் சூப்பரான ஒரு விஷயம். ரசிகர்கள் வந்து செம்மையா கொண்டாடி வந்து கடைசி படங்கிறது வந்து எல்லாருமே சந்தோஷத்தோட போகணும் அப்படின்ற மாதிரியே தான் வந்து ஃபைட் சீன்லாம் வச்சிருக்காங்க. தளபதி ரசிகரா இல்லைனா கூட இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு கண்ணீர் வருதுங்க. ஏன்னா இனிமே வந்து விஜய் அவர்களோட படத்தை பார்க்க முடியாதா, அவ்வளவுதானா, அவ்வளவுதான். இந்த படத்தோட நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம தியேட்டருக்கு வந்து வரப்போறது கிடையாது. சரி, இந்த படத்தை நம்ம திரும்ப பார்க்கலாம், ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னா திரும்ப கூப்பிட்டு வருவோம் மொழிய, திரும்ப இந்த மாதிரி ஒரு முதல் நாள் முதல் காட்சின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட படத்துக்கு வர முடியாது அப்படிங்கறதே வந்து ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது. அது இல்லாம இந்த படம் முடிஞ்ச உடனே தளபதி பத்தி ஒரு வீடியோ வருதுல, அது பார்க்கும்போது ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. ரொம்ப அது வந்து அழுதுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை வந்து உருவாக்கி விட்டாங்க. தளபதி ரசிகர்ல இது மிகப்பெரிய ஒரு இது வருத்தமா இருக்கும். இது ஒரு படம் தானே, இது ஒரு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசினாலுமே இதுல ஒரு கனெக்ட் இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே வந்து தளபதி படத்தை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஒரு சின்ன பையனா ஒரு 1வது 2வது படிக்கிறதுல இருந்தே தளபதி படத்தை பார்த்து வளர்ந்து தளபதி ரசிகராகி படம் ஓடலினாலும் தளபதி பக்கம் தான் இருப்போன்ற மாதிரி இருக்கிறது. இப்ப அரசியலுக்கு தளபதி வந்ததுக்கு அப்புறம் கூட தளபதி ரசிகர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அரசியல்ல சோசியல் மீடியா மூலமா ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வழி அதுதான். இப்படி மக்களை வந்து சென்றடைறதுக்கு சோசியல் மீடியா மூலமா தான் இப்ப போக முடியும். இப்ப நேர்ல போய் உட்காந்து பேசுறதை விட நம்ம வந்து சோசியல் மீடியா மூலமா எல்லாரையும் சென்றடைறத ஒரு கரெக்டான இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்ட், அதை வந்து கரெக்டா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்தினாரு. மத்த கட்சா இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் பண்ற விஷயம், வீடியோ பண்றது, அந்த வீடியோ வந்து மாசா எடிட் பண்றது, அந்த டெய்லி அதோட அப்டேட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கட்சிகள் வந்து காசு கொடுத்து ஒரு தனியா ஒரு டீம் வச்சு தான் பண்ணணும். ஆனா தளபதிக்கு அப்படி கிடையாதுங்க. அவங்க ரசிகர்களே இதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடி டீம் வந்து தளபதிக்குமே இருந்தாலுமே, ஒரு கட்சிக்காகவோ இந்த கட்சி ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஐடி டீம் இருந்தாலுமே தளபதி ரசிகர்களோட பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அவங்க வந்து எடிட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆனிச்சு. தளபதி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போராடின ஒரு விஷயம் தான் தளபதி இப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தை வந்து பார்த்துட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து சந்தோஷமா போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லீக் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தாலுமே கூட இப்போ வந்து போய் பார்க்கறாங்க. ஏன்னா தளபதி படம் இதுக்கு மேல வராது, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறாங்க. இந்த படம் முன்னாடியே வந்தா கூட இப்படி ஒரு ஆரவாரமா ஒரு தரமான ஒரு சம்பவமா வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து அந்த ஆரவாரம் இருக்கு, சூப்பரா இருக்கு, கொண்டாடுறாங்க, வெறித்தனமா கொண்டாடுறாங்கன்னு சொல்லணும். இப்போ வந்து அந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுக்கும், ஒவ்வொரு காட்சிக்கும், ஒவ்வொரு டயலாகுக்கும் செம
செம்மையா கை தட்டி கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு 10 வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னா தளபதி படம் அப்படின்றது பிக்ஸ் ஆன மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நிறைய படம் தீபாவளிக்கு வந்துச்சு. தீபாவளி அப்படின்னா தளபதி படத்தை போய் பார்க்கணும், தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட எல்லாருமே போவாங்க. ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் படம் வந்திருக்கு, போய் கூட்டு போங்க இன்னைக்கு தீபாவளி எதுமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே டிக்கெட்டுக்கு பிடிச்சி அடிச்சு பிடிச்சி ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போய் ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் அவங்கள வந்து படத்தை பார்க்க வச்சு கூட்டிட்டு வருது. இந்த மாதிரி வந்து ஒரு தீபாவளினாவே தளபதி படமா இருந்துச்சு. ஒரு தீபாவளி 2 நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிரும், அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிடுவாங்க. அது மாதிரி வந்து செம்மையா இருக்குங்க, வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வர படம் எல்லாமே செம்மையா ஹிட் ஆகும். அந்த மாதிரி தளபதிக்கு தீபாவளிக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருந்துச்சு. தளபதி படம் தீபாவளிக்கு வருதுனாவே வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு தனி ஃபீலா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இனிமே அந்த மாதிரி இல்லைங்கிறது ஒரு பெரிய கவலையா இருக்கு. வழக்கமா தளபதி படம் வருது அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் தூங்கவே மாட்டாங்க. பேனர் கட்டுறது, தியேட்டர்ல அது பண்றது இது பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செலிப்ரேஷன்லேயே தான் இருப்பாங்க. இப்ப தளபதியோட கடைசி படம் அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. தூங்காம தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. தூங்காம தான் படத்தை பார்த்திருப்பாங்க. யாரெல்லாம் தூங்காம இருந்து தூக்கம் வந்திருக்காது, அந்த தூக்கம் வராம இருந்து யாரெல்லாம் போய் படத்தை பார்த்தீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார் வந்து தளபதிக்காக தூங்காம தளபதி போய் பார்க்கணும், படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வைப்லயே யாரெல்லாம் இருந்தீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு வந்து நாளை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மாட்டிருக்கு. ஏன்னா முதல் படத்தோட பேரும் நாளை தீர்ப்பு, கடைசி படத்தோட பேரும் வந்து நாளை தீர்ப்பு அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. பரவாயில்லையே, செம்மையா ஒரு கனெக்ட் ஆகுது இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தளபதி வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, நாளை தீர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் வரது வந்து நல்லதா தான் இருக்கும். ஆனா இருந்தாலுமே ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சா அந்த ஜனநாயகன் அப்படின்ற பேரே வந்து தளபதி அவர்களுக்கு வந்து கிடைச்சிரும். இப்ப வந்து நாளை தீர்ப்பு அப்படின்னு வச்சிருந்தா அந்த படத்தோட அந்த படம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நாளை தீர்ப்புன்னு ஒரு படம் வந்துச்சு லாஸ்ட் அப்படின்ற மாதிரி படத்தோட முடிஞ்சிச்சு. ஆனா ஜனநாயகன் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கும் போது அவருக்கு பேரே ஜனநாயகன் கிடைக்குது. என்னைக்கா இருந்தாலும் ஜனநாயகன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நம்ம வந்து அச்சுவினத் அவர்களை வந்து பாராட்டணும். அவர் வந்து சூப்பரா இது வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. அது சரியான ஒரு விஷயமா இருக்கு. நாளை தீர்ப்புன்னு வச்சிருந்தா கூட இது எதிர்காலத்துக்கு பெருசா இருந்திருக்காது. ஆனா இப்ப எல்லாருமே ஜாலியா கொண்டாடி இருப்போம், சூப்பரா இருக்கு டைட்டில் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனா அது எதிர்காலத்துக்கு அது ஒரு இதா இருந்திருக்காது. இப்போ வந்து அந்த சூப்பரா அந்த டைட்டில் செட் ஆயிருக்குங்கிறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் தாங்க. தளபதி அவர்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் இருந்த அந்த தொடர்புங்கிறது அந்த சினிமா தியேட்டர் படம் அப்படின்றது தான். ஆனா அது இப்ப வந்து இந்த ஜனநாயகன் படத்தோட முடிஞ்சாலுமே கூட தளபதி வந்து ஒரு வரலாறே படைச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருக்காருங்கிறத வந்து நினைச்சு சந்தோஷப்படணும். அது வந்து மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன். டெய்லி நம்ம டிவியில பார்க்கலாம் தளபதிய. அவர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு மாஸ் சீன் பண்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய நல்ல விஷயம் பண்ணி அது மாசா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இருப்போம். தளபதி ரசிகர்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் எவ்வளவு எமோஷனலா இருந்துச்சு, இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.